சீரற்ற அக உறுப்புகள். சீரக நீரை குடிநீராக எப்பொழுதும் பயன்படுத்த அக உறுப்புகள் அனைத்தும் சீராகும். மூலநோய். மூலநோய் குறைய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வதக்கி ஆசன வாயில் வைத்து கட்டி வந்தால் வெளி மூலநோய் குறையும். மூலம் குறைய பிரண்டை, கற்றாழை வேர், நீர்முள்ளி வேர், பூண்டு, சுக்கு, மிளகு, கடுக்காய் ஆகியவற்றை சம அளவு எடுத்து அரைத்து மோரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் உள்மூலம் குறையும். மூலச்சூடு குறைய ரோஜா பூவை தண்ணீரில் நன்கு ஊற வைத்து கசக்கி பிழிந்து சாறு எடுத்து அதில் சர்க்கரை சேர்த்து குடித்து வந்தால் மூலச்சூடு குறையும். மூலக்கடுப்பு குறைய கட்டுக்கொடி இலையை மென்று சாப்பிட்டு வந்தால் மூலக்கடுப்பு குறையும். இரத்த மூலக்கடுப்பு குறைய அருகம்புல் வேரை சுத்தம் செய்து அரைத்த பசும்பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் இரத்த மூலக்கடுப்பு குறையும். உள்மூலம் குணமாக காட்டு துளசியின் விதைகளை காய வைத்து இடித்து தூள் செய்து அரை ஸ்பூன் அளவு பாலுடன் சேர்த்து குடித்து வர உள்மூலம் குணமாகும். மூல ரணம் தீர இளம் தென்னங்காய் மட்டையை இடித்து பிழிந்து நீரை குடித்து வர மூல ரணம் தீரும். மூலம் குணமாக துத்தி இலையை விளக்கெண்ணெயில் இளம் சூட்டில் வதக்கி கட்டி வர இரத்த மூலம் குணமாகும். மூலம் குணமாக புங்கம்பட்டையை கஷாயமாக்கி குடித்து வர மூலம் குணமாகும். பவுத்திரத்தின் தொந்தரவு நீங்க. பவுத்திரத்தின் தொந்தரவு நீங்க பூண்டு, எலுமிச்சை சாறு, உப்பு சேர்த்து ஊற வைத்து புடை மென்று தின்னு வர குணமாகும். வாதநோய், மூலநோய், இருமல் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டியவை. பலாப்பழத்தை வாதநோய், மூலநோய், இருமல் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும். மூல வலி குறைய சுடுநீரில் மஞ்சள் பொடி கலந்து ஆசனவாயில் படும்படி அமர்ந்திருந்து வர மூலப்புண் ஆறும். மூல வலி குறையும். பவுத்திரம் தீர பவுத்திரம் தீர குப்பை மேனி சமூலம் பொடியை 2 சிட்டிகை அளவு எடுத்து காலை மாலை சாப்பிட்டு வர குணமாகும். மூலத்தில் நெளியும் பூச்சிகள் ஒழிய மூலத்தில் நெளியும் பூச்சிகள் ஒழிய கஞ்சாங்கோரை இலையை விளக்கெண்ணெயில் வதக்கி இளம் சூட்டில் ஆசனவாயில் கட்டி வர குணமாகும். மூலம் சரியாக ஞாயிறுவி விதையை பொடி செய்து துத்தி கீரையுடன் சமைத்து உண்டு வர மூலம் சரியாகும். மூல நோய் குணமாக பப்பாளிப்பழம், மாம்பழம் இரண்டையும் தேனில் கலந்து ஊற வைத்து சாப்பிட்டு வர மூல நோய் குணமாகும். மூல நோய் குணமாக துத்தியில் பொரியல் செய்து சோற்றுடன் 120 நாட்கள் சாப்பிட்டு வர மூல நோய் குணமாகும். ஆசனம் வெளித்தள்ளல் தீர ஆசனம் வெளித்தள்ளல் தீர பழப்பாசி இலையை பொடித்த பாலில் வேக வைத்து வடிகட்டி சிறிதளவு கொடுக்க குணமாகும். வெளிமூலம் குணமாக கொய்யாவேர் கஷாயம் வைத்து மூலத்தை கழுவி வர வெளிமூலம் குணமாகும். உள்மூலம் பவுத்திரம் தீர உள்மூலம் பவுத்திரம் தீர பொடுத்தலை உளுந்தம்பருப்புடன் நெய்யில் வறுத்து துவையல் செய்து பகலுணவில் சாப்பிட்டு வர வேண்டும். மூலக்கடுப்பு தீர சுண்டைக்காயை சமைத்து சாப்பிட்டு வர மூலக்கடுப்பு தீரும். மூலக்கடுப்பு எரிச்சல் தீர மூலக்கடுப்பு எரிச்சல் தீர கட்டுக்கொடி இலையை 2 மென்று தின்று வர வேண்டும். மூலச்சூடு தணிய மூலச்சூடு தணிய ரோஜா பூவை சாறு எடுத்து சர்க்கரை சேர்த்து குடித்து வர குணமாகும். மூலம் இரத்தப்போக்கு நிற்க மூலம் இரத்தப்போக்கு நிற்க குப்பை மேனி இலையை 1 கைப்படி 1 கரண்டி சீரகம் சேர்த்து அரைத்து பசும்பாலில் கலந்து 1 வேளை சாப்பிட்டு வர வேண்டும். மூலம் குறைய காட்டுத் துளசியின் விதைகளை காய வைத்து இடித்து தூள் செய்து அரை ஸ்பூன் எடுத்து பாலுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் உள்மூலம் குறையும். மூலம் குறைய வல்லாரை இலைகளை உலர்த்தி பொடி செய்து சூடான பசும்பாலில் கலந்து ஊற வைத்து சர்க்கரை கலந்து குடித்து வந்தால் பக்கவாதம், மூலம் ஆகியவை வராமல் தடுக்கலாம். மேலும் இந்நோய்கள் இருப்பவர்கள் இதை குடித்து வந்தால் நோய்கள் குறையும். மூலம் குறைய 2 தேக்கரண்டி கருஞ்சீரகத்தை எடுத்து நன்றாக வறுத்து பொடி செய்து இந்த பொடியை சாப்பிட்டு தண்ணீர் குடித்து வந்தால் மூலம் குறையும். மூலம் குறைய பாகற்காயின் இலைகளை எடுத்து பிழிந்து 3 தேக்கரண்டி அளவு சாறு எடுத்து 1 டம்ளர் மோரில் கலந்து தினமும் காலையில் குடித்து வந்தால் மூலம் குறையும். மூலம் குறைய
மூல நோய் இருப்பவர்கள் ஒரு எலுமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டி பாதியை இரவு முழுவதும் பனியில் ஊற வைத்து காலையில் அதை எடுத்து சாறு பிழிந்து குடித்து வந்தால் மிகவும் சிறந்தது. மூலம் குறைய துளசி இலை, வறுத்த சீரகம் மற்றும் இந்துப்பு சேர்த்து ஒன்றாக கலந்து இடித்து பொடி செய்து கொள்ளவும். இந்த பொடியுடன் விளாம் பழத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மூலம் குறையும். கல்லீரல் பலம் பெறும். மூலம் குறைய ஆகாயத்தாமரை இலைகளை அரைத்து சாறு எடுத்து அதில் நல்லெண்ணெய் மற்றும் சந்தனம், வெட்டிவேர், கஸ்தூரி மஞ்சள், கிச்சிலிக்கிழங்கு மற்றும் சாம்பிராணி ஆகியவற்றை நன்றாக பொடியாக்கி ஒன்றாக கலந்து காய்ச்சி தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் மூலம், உடல் வெப்பம், கண் எரிச்சல் ஆகியவை குறையும். மூலம் மற்றும் சீதபேதி குறைய ஆகாயத்தாமரை இலைகளை அரைத்து சாறு எடுத்து தேன் கலந்து 5 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மூலம் மற்றும் சீதபேதி குறையும். மூலம் குறைய நீளமான ஒரு முள்ளங்கியை எடுத்து அதை துண்டுகளாக வெட்டி அதில் சிறிது உப்பு சேர்த்து இரவு முழுவதும் பனி அதன் மேல் விழும் படி வைத்து பிறகு காலையில் எடுத்து முள்ளங்கியை சாப்பிட்டு வந்தால் மூலம் குறையும். மூலம் குறைய 1 தேக்கரண்டி கொத்தமல்லி இலைச்சாறுடன் அரை தேக்கரண்டி தேன் கலந்து 3 வேளை குடித்து வந்தால் மூலம் குறையும். மூல நோய் குறைய வேப்ப விதையை வெல்லம் சேர்த்து அரைத்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மூல நோய் குறையும். மூலம் குறைய மலை வேம்பு விதையின் பருப்பை எடுத்து அதனுடன் மிளகு வைத்து நன்றாக இடித்து சலித்து தண்ணீர் கலந்து நன்கு பிசைந்து கற்கண்டு கலந்து சாப்பிட்டு வந்தால் மூலம் குறையும். மூலச்சூடு குறைய வால் மிளகு சூரணத்தை பால் கலந்து சாப்பிட மூலச்சூடு குறையும். மூலம் குறைய முள்ளங்கியை அரைத்து 1 டம்ளர் அளவு சாறு எடுத்து 2 கிராம் நெய் கலந்து நன்றாக கலக்கி காலை மாலை குடித்து வந்தால் மூலம் குறையும். மூலகனம் குறைய இலவம் பிஞ்சு, சீரகம் இரண்டையும் பாலில் அரைத்து பாலில் சாப்பிட மூலகனம் குறையும். மூலச்சூடு குறைய நாவல் விதையை பாலில் அரைத்து சாப்பிட மூலச்சூடு குறையும். மூலத்தில் இரத்தம் வருவது குறைய இரத்தம் வருவது குறைய மாதுளம் பழத்தோலை நன்றாக சுட்டு அதை பஞ்சு போல தட்டி தூள் செய்து தண்ணீர் விட்டு ஊற வைத்து அந்த தண்ணீரை கொண்டு கழுவி வந்தால் மூலத்தில் இரத்தம் வருவது குறையும். இரத்த மூலம் குறைய தாண்டிக்காய் தோலை எடுத்து நன்றாக வறுத்து பொடி செய்து தேன் கலந்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் இரத்த மூலம் குறையும். இரத்த மூலம் குறைய குப்பைமேனி இலை, சீரகம் ஆகியவற்றை அரைத்து பசும்பாலில் கலந்து ஒரு வேளை சாப்பிட்டு வந்தால் இரத்த மூலம் குறையும். மூல நோய் குறைய திப்பிலி, சுக்கு, எள் ஆகிய 3ஐயும் சம அளவு எடுத்து நன்கு அரைத்து பொடி செய்து ஒரு நாளைக்கு 3 வேளை தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் மூல நோய் குறையும். மூல கடுப்பு குறைய வாழை குருத்தை துவரம் பருப்புடன் சமைத்து சாப்பிட்டு வந்தால் ஆசன கடுப்பு குறையும். மூல நோய் குறைய தொட்டார் சுருங்கி இலை, நொச்சி இலை, எட்டி மரவிதை, படிகாரம், வேப்பெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், தேன் மெழுகு ஆகியவற்றை களிம்பு பதத்தில் அரைத்து மூலம் உள்ள பகுதியில் பூசி வந்தால் மூல நோய் குறையும். மூல நோய் குறைய பப்பாளி பழம், மாம்பழம் ஆகியவற்றை துண்டுகளாக நறுக்கி தேனில் ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் மூல நோய் குறையும். மூல நோய் குறைய குப்பை மேனி இலை, வறுத்த அரிசித்திப்பிலி ஆகியவற்றை சேர்த்து இடித்து பொடி செய்து சீசாவில் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சூரணத்தை தினமும் காலை மாலை 3 கிராம் வீதம் வாயில் போட்டு வெந்நீர் குடித்து வந்தால் மூல நோய் குறையும். மூல நோய் குறைய பசும்பால், பசு நெய், வெங்காயச்சாறு, அதிமதுரம் பொடி ஆகியவற்றை சேர்த்து காய்ச்சி நல்ல பதத்தில் இறக்கி ஆற வைத்து நாள்தோறும் ஒரு கரண்டி வீதம் 10 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மூல நோய்கள் குறையும். மூலம் குறைய மூலம் இருப்பவர்கள் ஆட்டுப்பாலில் கடுகை அரைத்து போட்டு சிறிது சர்க்கரை கலந்து தினமும் காலையில் குடித்து வந்தால் மூலம் குறையும். மூல நோய் குறைய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வதக்கி ஆசன வாயில் வைத்து கட்டி வந்தால் வெளி மூலநோய் குறையும். மூல நோயினால் ஏற்படும் அரிப்பு குறைய முள்முருங்கையின் தளிர் இலையை எடுத்து நன்கு அரைத்து தேனுடன் கலந்து பூசி வந்தால் மூல நோயினால் ஏற்படும் அரிப்பு குறையும்.
மூலம் குறைய பிரண்டை, கற்றாழை வேர், நீர்முள்ளி வேர், பூண்டு, சுக்கு, மிளகு, கடுக்காய் ஆகியவற்றை சம அளவு எடுத்து அரைத்து மோரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் உள்மூலம் குறையும். மூலச்சூடு குறைய ரோஜா பூவை தண்ணீரில் நன்கு ஊற வைத்து கசக்கி பிழிந்து சாறு எடுத்து அதில் சர்க்கரை சேர்த்து குடித்து வந்தால் மூலச்சூடு குறையும். மூலக்கடுப்பு குறைய கட்டுக்கொடி இலையை மென்று சாப்பிட்டு வந்தால் மூலக்கடுப்பு குறையும். இரத்த மூலக்கடுப்பு குறைய அருகம்புல் வேரை சுத்தம் செய்து அரைத்த பசும்பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் இரத்த மூலக்கடுப்பு குறையும். மூலம் குறைய சேனைக்கிழங்கு பொடி, வெண்கொடிவேலி பொடி, மிளகுத்தூள் மற்றும் வெல்லம் ஆகியவற்றை எடுத்து ஒன்றாக கலந்து சிறிய உருண்டைகளாக செய்து சாப்பிட்டு வந்தால் மூலம் குறையும். மூலம் குறைய வெங்காயத்தை பசுவெண்ணெயுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் மூலநோய் குறையும். மூலநோய் குறைய பூண்டு, எலுமிச்சை பழச்சாறு, உப்பு ஆகியவற்றை சேர்த்து ஊற வைத்து பூண்டை மென்று சாப்பிட்டு வந்தால் மூலநோய் குறையும். மூலம் குறைய ஆட்டுப்பாலை இரவு முழுவதும் வைத்து தயிராக்கி காலையில் அந்த தயிரில் சம அளவு கேரட் சாறு சேர்த்து நன்றாக கலந்து குடித்து வந்தால் மூலம் மற்றும் மூலத்தில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு குறையும். மூலம் குறைய மாங்கொட்டையின் உள்ளே இருக்கும் பருப்பை காய வைத்து இடித்து பொடியாக்கி 1 தேக்கரண்டி அளவு சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வந்தால் மூலத்தில் ஏற்படும் இரத்தப்போக்கு குறையும். மூலம் குறைய மூலத்தில் இரத்தப்போக்கு அதிகமாக ஏற்பட்டால் மதிய உணவுடன் பாசிப் பருப்பை அவித்து சாப்பிட்டு உணவுக்கு பின்னர் மோர் குடித்து வர வேண்டும். தொடர்ந்து இவ்வாறு சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். இரத்த மூலம் குணமாக அருகம்புல் 30 கிராம் அளவு எடுத்து அரைத்து பாலில் கலந்து பருகி வர இரத்த மூலம் குணமாகும். மூலம் தொந்தரவு குறைய வாழைப்பழத்தை நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட மூலம் தொந்தரவு குறையும். மூலம் நோய் குறைய 100 கிராம் அகத்தி மரப்பட்டையை சிதைத்து 400 மில்லி லிட்டர் தண்ணீர் விட்டு 100 மில்லி லிட்டர் ஆகும் வரை காய்ச்சி வடிகட்டி 100 மில்லி லிட்டர் பாலில் கலந்து நாள்தோறும் 2 அல்லது 3 வேளை குடித்தால் மூலம் நோய் குறையும். மூல நோய் குறைய ஆகாயத் தாமரை இலைச்சாறை நல்லெண்ணெயுடன் கலந்து காய்ச்சி மெழுகு பதமான நிலையில் அத்துடன் சந்தனத்தூள், வெட்டிவேர், மஞ்சள், சாம்பிராணி பொடித்து போட்டு இறக்கி வடித்து தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் மூல நோய் குறையும். மூலம் குறைய அவரை இலைச்சாறை தயிருடன் கலந்து காலையில் கொடுத்து வந்தால் மூலம் நோய் குறையும். மூலம் குறைய துத்திக்கீரையை பருப்பு சேர்த்து கடைந்து சாதத்துடன் சேர்த்து தொடர்ந்து 21 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மூல நோய் குறையும். மூலம் குறைய பொன்னாங்கண்ணி கீரையை வெங்காயம் பூண்டுடன் சமைத்து சாப்பிட்டால் மூல நோய் குறையும். மூலம் குறைய மாதுளம்பழ சாறுடன் 1 பங்கு பசு நெய் சேர்த்து காய்ச்சி தைலம் போன்ற நிலை வந்ததும் இறக்கி பத்திரப்படுத்தி 21 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் கடுமையான மூலம் நோய் குறையும். மூலம் குறைய பழம்பாசியின் இலையை பால் விட்டு காய்ச்சி வடிகட்டி எலுமிச்சை சாறு, தேன் கலந்து குடிக்க மூலம் குறையும். மூலம் குறைய புங்கம்பட்டை கஷாயம் குடித்து வர மூலம் குறையும். மூலம் குறைய வாழைப்பூ சாறுடன் சீரகம் சேர்த்து குடிக்க மூலம் குறையும். மூலம் குறைய ஆவாரம் பூ மற்றும் அருகம்புல் வேரை பொடி செய்து நெய்யுடன் சாப்பிட மூலம் குறையும். மூலம் குறைய கருணைக்கிழங்கை சிறுதுண்டுகளாய் நறுக்கி துவரம் பருப்புடன் சேர்த்து சமையல் செய்து சாப்பிட்டு வந்தால் மூலம் குறையும். மூலம் குணமாக கனிந்த வாழைப்பழத்தோடு சீரகம் சேர்த்து சாப்பிட்டால் மூலம் குறையும். மூலம் குணமாக வாழைப்பூசாறு, கடுக்காய் பொடி சேர்த்து சாப்பிட்டு வர மூலம் குணமாகும். மூலம் குணமாக துத்திக்கீரையை பாலுடன் சாப்பிட மூலநோய் குணமாகும். மூலம் குணமாக காட்டாமணக்கு இலையை நீர் விட்டு அரைத்து தடவ மூலம் குணமாகும். மூலத்தை குணமாக்க சோற்றுக்கற்றாழை மடல் எடுத்து மேல் தோலை பனை வெல்லத்தையும் சேர்த்து சாப்பிடணும். மூலம் நீங்க துளசியை அரைத்து அரை டீஸ்பூன் எடுத்து பாலுடன் கலந்து குடிக்கவும். மூல நோய் வராமல் தடுக்க பப்பாளி பழத்தையும்
மாம்பழத்தையும் வெட்டி தேனில் ஊற வைத்து சாப்பிடலாம். இரத்த மூலம் குறைய மாதுளம்பூ, வேலம்பிசின் ஆகியவற்றை எடுத்து வெயிலில் காய வைத்து உரலில் போட்டு இடித்து சல்லடையில் போட்டு சலித்து கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பொடியில் ஒரு தேக்கரண்டி எடுத்து அதே அளவு தேன் சேர்த்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் இரத்த மூலம் குறையும். மூலம் குறைய முளைக்கீரை, துத்திக்கீரை ஆகியவற்றை சம அளவு எடுத்து சிறுபருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் மூலம் குறையும். மூல நோய் குறைய குடசப்பாலை மரப்பட்டையை இடித்து கஷாயம் செய்து அதனுடன் இஞ்சியை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மூல நோய் குறையும். மூல நோய் குறைய கண்டங்கத்திரி பூ, நல்லெண்ணெய், வேப்ப எண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து காய்ச்சி மூலத்தில் தடவி வந்தால் மூல நோய் குறையும். மூலத்தில் நெளியும் பூச்சிகள் குறைய கஞ்சாங்கோரை இலையை விளக்கெண்ணெயில் வதக்கி இளஞ்சூட்டில் ஆசனவாயில் போட்டால் மூலத்தில் நெளியும் பூச்சிகள் குறையும். மூல நோய் குறைய வெங்காயத்தாள், பொடுதலை, வெந்தயம் மூன்றையும் சம அளவு எடுத்து அரைத்து சாப்பிட்டு வந்தால் மூல நோய் குறையும். மூலம் குறைய 5 அத்தி பழங்களை எடுத்து தண்ணீரில் இரவில் ஊற வைத்து காலையில் அதை எடுத்து சாப்பிட்டு வந்தால் மூலம் குறையும். மூலம் குறைய 1 ஸ்பூன் கொத்தமல்லி இலைச்சாறு எடுத்து அதனுடன் 1 ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் மூலம் குறையும். மூல நோய் குறைய நாயுருவி விதை பொடி, துத்தி கீரையுடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் மூல நோய் குறையும். மூலம் குறைய 1 கப் வெதுவெதுப்பான பாலை எடுத்து அதில் வாழைப்பழத்தை பிசைந்து போட்டு சாப்பிட்டு வந்தால் மூலம் குறையும். மூலச்சூடு குறைய பசும்பால், சிற்றாமணக்கெண்ணெய் இரண்டையும் கலந்து வெந்தயம், வெங்காயம், நாகபலா மூலிகை சேர்த்து அரைத்து காய்ச்சி வடித்து சாப்பிட்டு வர மூலச்சூடு குறையும். மூலச்சூடு குறைய வெங்காயத்தையும் வெந்தயத்தையும் அரைத்து 8 முறை தண்ணீர் விட்டு கழுவி அந்த தண்ணீரை எடுத்து அதனுடன் சோற்று கற்றாழைச்சாறு மற்றும் சிற்றாமணக்கு எண்ணெய் சேர்த்து நன்றாக காய்ச்சி தண்ணீர் வற்றி புகைந்து போன பின் எண்ணெயை வடித்து வைத்துக் கொள்ளவும். இந்த வெங்காய எண்ணெயை கொடுத்து வந்தால் தேக எரிச்சல், மூலச்சூடு ஆகியவை குறையும். மூலம் குறைய வேப்பம் கொட்டையின் பருப்பை எடுத்து சுத்தம் செய்து அதை மை போல நன்றாக அரைத்து சிறிதளவு சாப்பிட்டு வந்தால் மூலம் குறையும். மூலம் குறைய நாயுருவி இலை, நல்லெண்ணெய் கலந்து குடித்தால் மூலம் குறையும். இரத்த மூலம் குறைய வெள்ளை தாமரை பூவை குடிநீராக்கி குடித்து வர இரத்த மூலம் குறையும். மூலக் கடுப்பு குறைய கவிழ்தும்பைச்சாறு, பசும் பால் சேர்த்து கொடுக்க மூலக் கடுப்பு குறையும். மூல நோய் குறைய வில்வக்காய், இஞ்சி, சோம்பு சேர்த்து குடிநீர் செய்து குடிக்க மூல நோய் குறையும். மூல நோய் குறைய கவிழ்தும்பை வேர், நத்தைச்சூரி வேர் இவைகளை அரைத்து வெண்ணெயில் கொடுக்க மூல நோய் குறையும். மூல நோய் பாதிப்புகள் குறைய துத்திக்கீரையை நறுக்கி அதனுடன் பாசிப்பருப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து நெய்விட்டு கடைந்து உணவுக்கு பின் சாப்பிட மூலநோய் பாதிப்புகள் குறையும். மூலக்கோளாறு குறைய நறுக்கிய வெங்காயம், இலவம் பிசின்தூள், கற்கண்டு தூள் ஆகியவற்றை பாலுடன் சாப்பிட மூலக்கோளாறு குறையும். மூல எரிச்சல் குறைய வெங்காயப்பூக்களையும் வெங்காயத்தையும் தயிரில் ஊற போட்டு சாப்பிட மூல எரிச்சல் குறையும். இரத்த மூலம் குறைய அரகங்கபுல்லை அரைத்து பாலில் கலந்து குடித்து வந்தால் இரத்த மூலம் குறையும். மூல நோய் குறைய கரும்பு சாற்றில் அத்திப்பழத்தை வேக வைத்து பருக மூல நோய் குறையும். இரத்த மூலம் குறைய ஆலமரத்தின் மெல்லிய விழுதையும் ஆலம் ஒட்டுகளையும் எடுத்து நன்றாக அரைத்து 1 டம்ளர் பசும்பாலில் கலந்து பருகி வந்தால் இரத்த மூலம் குறையும். மூலம் குறைய ஆலம் பழத்தை பொடி செய்து சர்க்கரை கலந்து சாப்பிட்டு வந்தால் மூலம் குறையும். மூலச்சூடு குறைய நாய்த்துளசி இலைகளை அரைத்து சுண்டைக்காயளவு உருட்டி 1 கப் தயிரில் கலந்து அருந்தினால் மூலச்சூடு குறையும். மூல நோய் குறைய பசும் பாலில் அவித்த கருணைக்கிழங்குடன் உப்பு, நெய் சேர்த்து உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக சாப்பிட மூல நோய் குறையும். மூல நோய் குறைய இலந்தை தளிர் இலைகளை எடுத்து நன்கு அரைத்து மோரில் கலந்து குடித்து வந்தால் மூல நோய் குறையும்.
இரத்த மூலம் குறைய பொங்கன் இலைகளை அரைத்து கட்டினால் இரத்த மூலம் குறையும். மூல நோய் குறைய சுக்காங்கீரை சாறில் கடுக்காய் தோலை ஊற வைத்து அரைத்து சாப்பிட்டால் மூல நோய்கள் குறையும். மூலம் குறைய சுக்காங்கீரை, துத்திக்கீரை ஆகியவற்றின் சாறை எடுத்து பாலில் கலந்து சாப்பிட மூலம் குறையும். மூலம் குறைய பண்ணைக்கீரை சாறில் நாவல் பருப்பை அரைத்து சாப்பிட மூலம் குறையும். மூலம் குறைய எள் விழுதுடன் ஆட்டுப்பாலையும் சர்க்கரை சேர்த்து கலந்து குடித்து வர மூலம் குறையும். மூல நோய் குறைய பொடுதலை இலைகளை எடுத்து அதனுடன் உளுந்து சேர்த்து நன்கு அரைத்து சாதத்தில் சேர்த்து நெய் ஊற்றி சாப்பிட்டு வந்தால் மூல நோய்கள் குறையும். மூலம் குறைய கைப்பிடி அளவு முடக்கத்தான் இலைகளை எடுத்து வதக்கி நீரிலிட்டு வேக வைத்து வடிகட்டி அந்த நீரை அரை கப்பீதம் இருவேளை குடித்தால் மூலம் குறையும். இரத்த மூலம் குறைய அகத்திக்கீரை, கடுக்காய்களை உடைத்து போட்டு கஷாயம் தயாரித்து ஆசன குளியல் செய்தால் இரத்த மூலம் குறையும். மூலம் குறைய விழா இலைகளை உலர்த்தி பொடியாக்கி அந்த பொடியை தயிரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் மூலம் குறையும். இரத்த மூலம் குறைய இரத்த மூலம் குறைய சுத்தமான பிரண்டையை எடுத்து பசு நெய் விட்டு வறுத்து பொடி செய்து கொள்ளவும். இந்த பொடியை பாலில் கலந்து சாப்பிட்டு வரவும். மூல நோய் குறைய ஞாயிறுவே தளிர் இலைகளோடு மஞ்சள் சேர்த்து நன்கு அரைத்து மூலத்தில் வைத்து கட்டி வந்தால் மூல நோய் குறையும். மூல நோய் குறைய மணத்தக்காளி இலைகளோடு பாசிப்பருப்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மூல நோய் குறையும். மலச்சிக்கல் குறைய சம்பங்கிப்பூ, சர்க்கரை இவற்றை காய்ச்சி குடிக்க மலச்சிக்கல் குறையும். மலச்சிக்கல் குறைய கொய்யா, முளை கட்டிய வெந்தயம், வெள்ளரி, எலுமிச்சை, திராட்சை, தக்காளி, வெண்பூசணிச்சாறு, வாழைத்தண்டு, முளைதானியங்கள், பேரிக்காய், சப்போட்டா, இளநீர், பசலைக்கீரை, முட்டைக்கோஸ், மாம்பழம் இவைகளை சாப்பிட மலச்சிக்கல் குறையும். மூலம் குறைய ஆரஞ்சு, எலுமிச்சை, கேரட், வெள்ளரி, மாதுளை, திராட்சை, நெல்லி, கொத்தமல்லி, முளைத்த வெந்தயம், ஆவாரம்பூ, அத்திப்பழம், பேரிக்காய், இளநீர், அருகம்புல், வெங்காயம் இவைகளை சாப்பிட மூலம் குறையும். மூலம் குறைய அருகம்புல் அரைத்து பாலில் கலந்து பருகி வர மூலம் குறையும். மூலம் குறைய அத்திப்பிஞ்சை, பூண்டு, மிளகு, மஞ்சள் பருப்புடன் கூட்டாக செய்து சாப்பிட மூலம் குறையும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். உங்களது எண்ணங்களை கமெண்ட் செய்து பகிருங்கள். இன்னும் பல இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவோடு மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் வர இருக்கின்றன. நன்றி. உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.